நம்ம படத்தோட ஹீரோ இப்போ தான் சுதந்திரமான காற்றே ஃபீல் பண்ணுறான். கிராஸ்புக் போகிற வழியில் 2 வழி பிரியுது. அதில் ஃபஸ்ட்டு வழியை அவன் சூஸ் பண்ணி அந்த மவுண்டனு சன்செட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு கேவில் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிறான். ரொம்ப நாள் தூக்காது, ஒரு கார்னரில் போய் தூங்குறான். அப்பயும் அந்த பொண்ணோட ஞாபகமும் அந்த பொண்ணோட பர்ஃப்யூம் மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. எஞ்சி பார்க்கும்போது இவன் உடம்புல அந்த ஸ்மெல்லே இல்லை. அப்போ போய் உடனே இவன் போய் குளிக்கிறான். மழை வருது, அந்த மலையில் குளிக்கிறான். அடுத்த நாளே கிராஸ்புக் கிளம்பி போய் ஒரு இடத்துல நிற்கும்போது ஒரு மறுபடியும் அந்த ஸ்மெல்லு வந்து அவனை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்தது. அந்த பொண்ணோட ஸ்மெல்லை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியிலேருந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் கிராஸ்புக்கு போகிறான். அந்த லெட்டரை கொடுத்து அந்த கிராஸ்புக்குள்ளேயும் போயிடுறான். அப்புறம் அந்த பொண்ணை தேடி அந்த ஸ்மெல்லை வச்சு அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த பொண்ணை அவனால் பார்க்க முடியல. நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த பொண்ணோட வீட்லேயே அவன் உள்ளே போய் அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட ஸ்மெல்லையும் எவ்வளோ கிட்ட பார்க்க முடியுமோ பார்க்குறான். இவன் அடுத்த நாளே ஒரு வேலையிலலாம் சேர்ந்துடுறான். அந்த வேலையும் நல்லா போயிட்டுருக்கு. அங்கே நீங்கள் பார்க்கும்போது ஒரு 2 கப்புள்ஸ் லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்கு சண்டை வந்து அந்த ஹீரோ போயிடுறான். அப்போ அந்த ஹீரோயின் மட்டும் தான் இருக்கான். அப்போ யாரோ உள்ளே வராங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இவன் வந்து லேடர் எடுத்து மறுபடியும் மேலே போடுறாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த பொண்ணையும் சாவடிச்சு ஒரு டேங்க்கில் போட்டான்.